மெய்யறிவாகிய இயற்கை அறிவின் முன் பொய்யறிவாகிய செயற்கை அறிவு விளங்கி தோன்றாது. எப்படி இது மெய்யறிவு பொய்யறிவு, மெய்க்கு முன்னாடி பொய் விளங்கி தோன்றாது, ஒன்றும் புரியலையே அப்படின்னு தோணுச்சுன்னு வச்சுங்களேன். இயற்கை வெளிச்சம் சூரியன், நாம் கண்டுபிடிச்சது மின்சார விளக்கு, அது 1000 வாட்ஸாக தான் இருக்கட்டுமே. 1000 வாட்ஸ் இந்த மின்சார விளக்கு சூரிய வெளிச்சத்துக்கு முன்னாடி ஒன்றும் இல்லை. ஏன்? இது செயற்கை விளக்கு, அது இயற்கை விளக்கு. எனவே அது மெய்யாகிய விளக்கு, இது பொய்யாகிய விளக்கு. பொய் மெய்யின் இடத்துல விளங்கி நிற்காது. இதான் சொல்லியிருக்கிறார். மெய்யறிவாக இயற்கை அறிவின் முன், மெய்யறிவு சிவத்துக்கு மட்டும்தானுங்க, மறந்துடக்கூடாது. நமக்கெல்லாம் கருவி வழியாக அறிவு அல்லது அருளால் வாங்கக்கூடிய அறிவு. நமக்கு அறிவு உண்டு, ஆனால் அந்த அறிவு தானாக அறிகிற அறிவு அல்ல, அறிவிக்க அறிகின்ற அறிவு. பிற துணை இல்லாமல் நம்மளால் அறிய முடியாது. ஒன்று பாசம் துணையாக நிற்கணும், அல்லது பதி துணையாக நிற்கும். ரெண்டில் ஏதாவது உதவி இருந்தால் தான் நம்மளால் அறிய முடியும். ரெண்டும் வேண்டான்னு சொன்னால் நம்ம ஒன்றத்தையும் அறிய முடியாது.